Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hi, hello everyone. Welcome to Aaliyas vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கரி மசாலா, அதாவது நான் தாபா ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 எக் எடுத்துக்கோங்க. அண்ட் பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி அண்ட் 2 பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சம் கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கிறேன். அண்ட் மஞ்சள் பவுடர் எடுத்துக்கிறேன். அண்ட் சம் கரம் மசாலா, பே லீஃப், பட்டை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. ஸோ எக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த முட்டை எல்லாமே அது உள்ளார போட்டுருங்க. ஸோ உப்பு வந்து நான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சளும் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ போதும், அதை எடுத்துருங்க. இது வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதே கடாயிலையே நான் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பே லீஃப் போட்டுக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா 2 காடமோன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு சின்ன பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 முழு பூண்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஓரளவு வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெங்காயம் வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கள்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம்.
இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிருச்சு. அண்ட் தக்காளியோட ஸ்மெல் வந்து இல்லை. கோரியண்டர் பவுட்ரு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். செம்ம டேஸ்டான ஸ்மெல் வருது. கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஓரளவு நம்மளுக்கு கிரேவி கிடச்சிருக்கு. ஸோ சம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கட் பண்ண இந்த பச்சை மிளகாவுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை வச்சுருந்தீங்களே அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டொமேட்டோ கெச்சப் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கொஞ்சோன்னு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவுமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் சிம்லேயே வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நவ் லாஸ்ட்டாக நம்ம மல்லி புதினா போட போகிறோம். ஸோ ஃபைனலி எக் கறி மசாலா அதுவும் தாபா ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய டெக்ஸ்சரே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சாப்பிட்ணுங்கிற மாதிரி தோணுது. ஸோ இங்கே நான் வந்து வீட்டில் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கோம். ஸோ சப்பாத்தி வச்சு தான் இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு ரைஸ் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சூப்பராக இதை சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு டேஸ்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஆலியாவுக்கு வச்சு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாரிஸ்க்குமே நான் வச்சிடுறேன். ஸோ இது வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் சப்பாத்தி வித் எக் அண்ட் சம் கறி மசாலா அண்ட் ஆனியன் வந்து இதில் போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பர்சனலி ஆனியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஐ வில் கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.